பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத தளங்களையும் முகாம்களையும் குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லியமான தாக்குதலை இந்தியா நடத்தியது. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவி இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றியது. அதனையடுத்து பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நடுவானிலேயே இந்தியா முறியடித்தது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவ முடியாமல் பாகிஸ்தான் தோல்வியடைந்தது. இந்த பெருமை S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை சார்ந்தது என்று உலகளவில் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டேனிஸ் அலிபோவ் ஆபரேஷன் சிந்தூரில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் செயல்திறன் சிறப்பாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தங்கள் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒத்துழைத்து வருகின்றன என்றும் கூறியுள்ளார். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் விநியோகம் T-90 டொங்கிகள் மற்றும் Su-30 MKI போர் விமானங்களின் உரிமம் பெற்ற உற்பத்தி, MiG-29 மற்றும் கமோ ஹெலிகாப்டர்களின் விநியோகம், INS விக்ரமாதித்யா பரிமாற்றம், இந்தியாவில் AK-203 துப்பாக்கிகளின் கூட்டு உற்பத்தி மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு திட்டங்களில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட மாடலின் உற்பத்திக்கு ரஷ்யா தனது விரிவான தொழில்நுட்ப திறனை இந்தியாவிற்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் புதிய மேம்பட்ட அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி ஆலை கட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 2018ஆம் ஆண்டு சுதர்சன் சக்கரம் என்ற இந்திய ராணுவத்தால் அழைக்கப்படும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 5ஐ வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டது. இது தொடர்பான இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் $5.43 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2019ற்கு பிறகு S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்கியது. அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பிற்கு இணையான S-400 நகரும் வான் பாதுகாப்பு அமைப்பாகும். சாலை வழியாக கொண்டு செல்ல முடியும் மற்றும் 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் இதை பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும்.